நானும் ஜீவாவும் ஒரு பர்சனல் விஷயத்துக்காக ஆந்திரா போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் தான் டால் ஃபாரஸ்ட் இருக்கதா ராகுல் சொன்னான். ஆல்ரெடி சிம்பிளி சர்டோட சேனலில் டால் ஃபாரஸ்ட் வீடியோ பார்த்ததுனால எங்களுக்குமே பகலில் போய் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் நானும் ஜீவாவும் உடனே அந்த காட்டுக்குள்ளே இறங்கினோம். ரொம்ப டென்ஸாக இருக்குண்ணா. அப்போ பார்த்ததுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. வீடியோவில் பார்த்தேன். இங்கே ஒரு ரூட்டு போகுது, உங்கள் பின்னாடி ஒரு மலை இருக்குது, அந்த சைட்லேயும் ஒரு ரூட்டு போகுது. அப்போ எப்படி போகுதுன்னா தெரியலையா? வாங்க இந்த பக்கம் பார்ப்போம். வழி போகுது மீனா. ஐயோ பார்த்து வாங்க, இந்த வழி ஒரு மாதிரி இருக்குது, ரெகுலராக யூஸ் பண்ணுற வழி மாதிரி இருக்குது. போய் பார்ப்போம், பார்த்து வாங்க. கைஸ், ரொம்ப நேரமாக நாங்கள் தேடிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக. ஸோ எந்த ரூட் போகிறதுன்னு சொல்லி தெரியல. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் ரூட்டை கண்டுபிடிச்சிட்டு அந்த மரம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஆமாண்ணா, ஏன்னா இப்படியே நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போனால் இதுவே கிட்டத்தட்ட 1 hour ஃபுட்டேஜ் வந்துடும். கண்டிப்பாக நீங்களாம் பார்க்க மாட்டீங்க. ஸோ அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோ செட் பண்ணுவோம். ஓகே தானே. யாருண்ணா அது? அதுதான் நான் திரும்ப சடனாக யாரோ ஃபோன் நம்பர் இருந்துச்சு. யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, இல்லை இதுக்கு மேலே போனால் வழி மாறிவிடுமோன்னு தோணுது எனக்கு. ஆமாண்ணா, இப்பயே வெளியில் வரும்போது நம்ம மார்க்கிங்ஸ் வேறு போட்டு வரலையா? மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மணி நாங்கள் போகிறோம், மழை அப்படியே பயங்கரமாக இருக்குது, சரியான வியூவு. மாட்டினா சுத்தம். ஆமாம், இல்லை போக முடியாது. வாங்க மழை வரதுக்குள்ளே காருக்குள்ளே போயிடலாம். சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக கேட்கல. அனிமல் சவுண்டு. எவர் இது? கிளியராக கேட்குது. இந்த ரூட்டா இல்லையா? பார்த்துங்க. ఎవరినే ఉండవా ఇంకే? குரங்கு ஆள் தான் இது. குரங்கு இருந்துச்சா? ஒருவேளை நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம் ப்ரோ. நம்ம கூப்பிட்டோம் இப்போ. மோளம் அடிக்கிறான். கேட்குதா மோளம் சவுண்டு? கிளியராக கேட்குது. கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இங்கே இருக்கிறதே காட்டக்கூடாது, பொறுப்பையாக மூவ் பண்ணலாம். நம்ம இங்கே இப்பயே மாட்டிக்கிட்டோம்னா நம்ம இங்கேருந்து வெளியே போக முடியாது. மழை இப்போ அதிகமாக பெய்யுது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு இப்போ கிளம்பிடலாம். நைட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம், என்னென்னாலும் பார்த்துக்கலாம். சத்தங்கள் நிறைய வரவே சத்தங்கள் கேட்குற வழிக்காக நாங்கள் போயிட்டு பார்க்கணுன்னு முடிவு பண்ணோம். பயங்கரமாக கத்துறாங்க, அலற மாதிரியான சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு ரொம்ப நேரமாக. அதே மாதிரி வந்து மரமாக யாரோ கிளை உடைக்கிற சவுண்டு கேட்குது. என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியல. கரெக்டாக தான் வந்து அப்போ தான் இந்த ஒரு அதிர்ச்சியான விஷயத்த நாங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. யாரும் நிற்கிறாங்கண்ணாங்க எங்கே? யாருண்ணா இதா? ஆமாம் கிளியராக கேட்குது. யாருண்ணா உண்டாவா? ஊத்தாவில் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். 2-3 பேர் இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. இல்லை நம்ம கேப்சர் பண்ணிட்டேன். அப்போ இங்கே 2-3 பேர் வெளியே போகிறதுக்கா? இந்த சைடு ரூட்டுங்களா வந்தது ஒரே ரூட்டாக. என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சுங்களா? இல்லைண்ணா எதுவும் பண்ணுறாங்க. இப்போ நைட்டில் வரதோட இப்போ டேயில் கண்டுபிடிச்சா தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல. டைமு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 6-6:30 கிட்டே ஆகிடுச்சு. நம்மகிட்ட லைட்டுமே இல்லை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்போ உள்ளே போனால் மட்டும்தான். இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது ஆபத்துன்றதுனால நானும் ஜீவாவும் வேக வேகமாக காட்டுக்குள்ளேருந்து வெளியே வர ஆரம்பித்தோம். வெளியே வந்துட்டோம் நினைக்கிறேன். எங்கண்ணா ரொம்ப நேரமாக கேட்குது. அங்கே தான் கேப்சர் பண்ணோம். சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. ஒரு வேளை நம்ம பேசுகிற சவுண்டு வச்சு அவன் வந்து அந்த திசையில் வராமல் போல இருக்குது. தெரியலண்ணா. ஆமாம், இப்போது நம்ம பேசுகிறோம்ல. ஆமாம், கண்டிப்பாக எப்போ கேட்கும். யாராவது இப்போ நம்ம எங்கேயும் அவன் கத்துறான், ஆனால் நம்ம கேட்குதுல்ல. அதே மாதிரி நம்ம பேசுதான் அவன் கேட்டிருக்கோம். கேட்கும் கண்டிப்பாக. அதை நினச்சி அவன் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பின்னாடி வரோம். ஸோ அதுக்காக நம்ம பேச வேணாம், கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். பார்த்துவாங்க கைஸ்.
நான் வெளியே போகிற வழி தானே இது கன்ஃபார்ம் தெரியுமா உங்களுக்கு? இப்படி தான் வந்தோம். மணிண்ணா நல்ல வேஷ்டி கட்டிட்டு இருக்கோம் பையன். போயிடலாமா? நீட்டாக போகுது. பார்த்து மாதிரி வேணா பார்த்துருவோம். அப்பா எல்லாரும் வந்து கொஞ்சம் வரி தெரியும். உள்ளே போயிட்டு நைட்டு ஃபுல் சேஃப்டியோடு வந்து என்ன பண்ணுறான்றது கண்டிப்பாக. ஆனால் மேக்ஸிமம் நைட்டு விஷயம் மூவ் பண்ணுறது தான் நல்லதுன்னு தோணுது. இங்கேயே வீடு கட்டி வாழற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ அடர்த்தியான காட்டுக்குள்ளே இருக்கானா அவனுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. இல்லையா வாழறோம். ஆமாம் கார்பன் வா வா வா. அப்படி நாங்கள் திரும்பி வரணும்னு நினச்சது தான் பெரிய தப்புன்னு அப்போ எங்களுக்கு தெரியலை. பகல் நேரத்தில் நாங்கள் பார்த்த விஷயங்களை பற்றி ராகுல்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் ராகுலும் பாலாஜியும் எங்கள் கூட வரேன்னு சொன்னாங்க. இந்த காட்டை பற்றி ராகுல் சொல்லும்போது தான் இந்த இடம் எவ்வளோ பயங்கரமானதுன்னு எனக்கு அப்போ புரிஞ்சுது. சில வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு குட்டி கிராமமே இருந்திருக்கு. சில ரீசன்ஸால அந்த கிராமம் வந்து அப்படி இங்கேருந்து மூவ் ஆன் ஆகிட்டாங்க. அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பம் மட்டும் இங்கே வாழ்ந்துட்டு இருந்தால் சொல்லப்படுது. அட் த சேம் டைம் அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு பொண்ணு வந்து மர்மமான முறையில் கொல்லப்பட்டு இந்த காட்டில் புதைக்கப்பட்டதாக ஒரு பேச்சு இருக்குது. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. அட் த சேம் டைம் அந்த பொண்ணோட அம்மாவும் இங்கே இல்லை. அவங்க அம்மாவுமே ஏதோ சம்திங் சில ரீசனால் வந்து பொண்ணை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஸோ ஸ்டில் அங்கே அந்த அப்பா வந்து அந்த பொண்ணை தேடி அழிஞ்சிட்டு இருக்கதாகவும் அந்த பொண்ணோட ஆத்மாவை அகைன் வரவேற்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கா சொல்லப்படுது. நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டு இப்படி தான் வந்தேன். ஆனால் நான் நினச்சதை விட இங்கே கொஞ்சம் சில விஷயங்கள் வித்தியாசமாக இங்கே பார்த்தேன். இந்த பில்லி சூனியெல்லாம் இங்கே பண்ணுறாங்கன்னு சொல்லிங்க, அதெல்லாம் உண்மை? அது ஆக்சுவலாக நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுண்ணா. ஏன்னா நான் பாலாஜி கூப்பிட்டு வரட்டு வந்தேன். அப்போ வந்து பாலாஜிக்கு லைட்டாக கொஞ்சம் எஃபெக்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம பாலாஜி வேலையிலேருந்து அப்படியே தூக்கி போட்டு வந்தோம், ரோட்லேருந்து கூப்பிட்டு வந்தோம். ஸோ ஆனால் இருக்குது அந்த விஷயங்கள் ஏதோ சம்திங் வீடாக பண்ணிட்டு இருக்காங்கண்ணா, கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ அதான் கைஸ். நாங்கள் 4 பேரும் காரை வெளியே நிறுத்திட்டு ரொம்ப தூரமாக காட்டுக்குள்ளே நடந்து போக ஆரம்பித்தோம். இதுக்கு முன்னே சரத் ப்ரோ, ராகுல், ஜெகன்லாம் வந்தப்போ அவங்க பார்த்த வினோதமான அந்த மரத்தை தேடி நாங்கள் போக ஆரம்பித்தோம். கரெக்டாக இது ஒரு ரூட்டு? கரெக்ட் தானே, நேராக போகணும். இதுதான் நினைக்கிறேன். ரொம்ப இது அடர்ந்த காடாக இருக்கும் போல இருக்கு. பயங்கரமான காடுண்ணா. ரொம்ப டீப் இது ஆக்சுவலாக. இவ்வளோ ஒரு காட்டுக்குள்ளே வந்து இந்த பில்லி சூனியெல்லாம் வைக்கிறான்னா அவன் வந்து ஒரு ஆளே ஒரு இல்லை, நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? நம்ம கார் நிறுத்திட்டு எவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டுருக்கோம்? ஆமாம், கிட்டத்தட்ட நம்ம ஒரு 15-20 நிமிஷம் உள்ள வந்துட்டுருக்கோம். ஆமாம், லொக்கேஷனுமே கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி தெரியல. இது வழியே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காரு. அவ்வளோ இந்த வழி பாருங்க. நான் வெளியே யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுண்ணா. நாங்கள் வந்து ரொம்ப மாதம் ஆச்சு நம்ம டீமோட வந்து. ஆமாம், இங்கே தடயங்கள் எதுவுமே இல்லை பாருங்க. வண்டி போன தடயம், ஆள் நடந்து போன தடயம். நாங்கள் ரொம்ப நேரமாக அந்த மரத்தை தேடி போயிட்டு இருந்ததுனால சீக்கிரமாக அந்த மரத்தை கண்டுபிடிக்கணும்னு நாங்கள் இந்த ஒரு முடிவு எடுக்க ஆரம்பித்தோம். நீ நம்ம பண்ணலாமா? ரொம்ப தூரம் நடந்துட்டுருக்கோம். நானும் பாலாஜி வேணும்னா சைடில் எங்கேயாச்சும் போகிறோம், அந்த பக்கம் பற்றி யாரும் வழி தரோம். இப்போது இல்லை இப்போ உள்ள வரும்போது 2 ரூட் ஒன்று தெரிஞ்சில்ல? ஆமாம். இப்போ அந்த ரூட்டாக இருக்குமா? மேபி எனக்கு ஃபீல் ஆகுதுண்ணா. அதுதான் இல்லை வழி ஆக்சுவலி நடுவில் நிறைய மழை பெஞ்சு வழி காடு மாதிரி மரம் வந்துட்டு இருக்குண்ணா. நான் வந்து பல மாதம் ஆகுது வரேன். லைட்டாக எனக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது அந்த ஒரு வழி. ஏன்னா வழி 2ஆக பிரியும் ஒரு ஜங்ஷனில். அங்கே லெஃப்ட் எடுக்கணும். நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா அந்த மெயின் ஸ்பாட் வந்துடும். இல்லை, நம்ம இப்படியே நடந்து போனால் நம்ம வழி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து 2 பேராக ஸ்பீட் ஆகி பெட்டர்னு நினைக்கிறேன். பெஸ்ட்டு. ரொம்ப தூரம் காட்டில் தேடவும் முடியாது. ஸோ அங்கேயாவது பெஸ்ட் பக்கா கரெக்டாக அப்படிலாம் பண்ணலாம். அப்படி பண்ணலாமா? மிட் பாயிண்ட் இதே வச்சுக்கலாம். இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம காட்டுக்குள்ளே போகிறோம். ஸோ இன்கேஸ் ஏதாவது நம்ம 4 பேருக்கும் ப்ராப்ளம் வந்தாலும் ஏதாவது சிக்னல் மாதிரி ஏதாவது வச்சுப்போம்.
ஏதாவது சவுண்ட் ஏதாவது கத்துற மாதிரியோ நம்மளுக்கு 4 பேருக்கு தெரியும். மோஸ்ட்லி விசில் அடிச்சா சவுண்ட் கேட்கணும் காட்டில். ஸோ ஆனால் முடிஞ்சிடும் நம்ம காண்டாக்ட் பண்ணுற டிஸ்டன்ஸில் இருக்கலாம். அப்படி இருந்தால் என்ன வராது. கண்டிப்பாக நம்ம ஃபோன்லாம் பண்ண கிடையாது, வாய்ப்பே இல்லை. ஸோ சேஃபாக பண்ணணும். 4 பேர் இருக்கிறதுக்கும் சேஃப். தனித்தனி 2 பேர் ஸ்பிட் ஆகிறோன்னா கொஞ்சம் சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணணும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. ரைட். இப்போ யார் இப்போ எனக்கு தெரிஞ்சு நானும் ஜீவம். சரி, இப்போ நானும் பாலாஜியும் போகிறோம். ரைட், அந்த பக்கம். ஓகே. உங்களோட வழி பிடிச்ச பேக் சைடு அப்படியே போய் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பார்க்குறோம். சப்போஸ் ஜங்ஷன் ஆனால் லெஃப்ட் எடுத்துருங்கண்ணா. ஃபஸ்ட்டு கண்டிப்பாக லெஃப்ட் எடுங்க. நீங்கள் அந்த மேபி அந்த மெயின் ஸ்பாட் பார்த்துருவீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுங்கள். நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். ஓகே, மைக் நீங்கள் வச்சுக்கோங்க. பாலாஜி சார், பாலாஜி பார்த்துடா, நீ வேற சொல்லியிருக்கேன். இல்லை ஓகே தான், பிரச்சனை இல்லை. சரிப்பா, ஏதாவது நைட் விஷன் ஏதாவது வேணுமா உங்களுக்கு? இல்லை பார்த்துக்கலாம். சரி, ஓகே ஓகே, சேஃப். ஓகே. ராகுல தனியாக எடுத்து நம்ம நல்லதுன்னு இல்லைன்னு தோணுது. எனக்கு தோணுச்சு, பட் ஆனால் கேட்க மாட்டோம். லொக்கேஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ப்ரோ. ஆமாண்ணா, 4 பேர் வந்தாலும் ஒரே வைப்பாக இருக்குது, 2 பேர் வந்தாலும் ஒரே வைப்பாக இருக்குது. மச்சான் இடத்துல ஒரு மாதிரி இருக்குது. டேய் தள்ளடா டேய். ஓகே தானே? எனக்கு ஓகே தான். ஓகே தான். நம்ம 2 பேர் வந்தனால ஒரு மாதிரி இருந்தது. ஏதோ ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கூட 2 பேர் வர்றதுனால இந்த கட்ஸ் வந்து இருக்கு. சரி மச்சான், பார்த்துக்கலாம். எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, பாலாஜிக்கு வந்து ஏதாவது ஆகிடுமே. வந்ததுலேருந்தே அவன் மூஞ்சி சரியில்லை பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ரொம்பவே டல்லாக இருக்கான் அவன். இல்லைண்ணா, இன்னொரு விஷயம், ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருந்தான். வீர ஆக்ட் பண்ண மாதிரி இருக்கான். ஏதோ லைட்டாக அஃபெக்ட் நம்ம தான் இருக்கான். லைட்டாக ஃபேஸில் அந்த ஒரு திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு ஒரு மாதிரி உம்முன்னு இருக்கான். ஏன் தெரியல. ஏன்னா சரியாக பேசுவான், நார்மலாக நல்லா பேசுவான் என்கிட்ட. ஆனால் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, திடீர்னு சிரிக்கிறான். பார்த்து எதுக்கு சிரிக்கிறானே தெரில. எனக்குமே வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி சரி வாங்க போவோம். வழி போகுது, போய் பார்ப்போம் வாங்க. இல்லை வழி இந்த பக்கம் ஒன்று போகுது, இந்த பக்கம் ஒன்று போகுதுண்ணா. எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது இப்போ. எனக்கு ரொம்ப நேரமாக நம்மளும் 20 நிமிஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். வாங்க தேடுவோம். உள்ளே போனால் தான் தெரியும். கொஞ்சம் உள்ளே தானே போனோம்ண்ணா. இந்த வழி இங்கே பெருசாக போகுது, கொஞ்சம் உள்ளே போய் தேடுவோம். வழி போகுதுண்ணா, ராகுல் சொன்ன மாதிரி. இந்த பக்கம் போய் பார்ப்போம் வாங்க. இதுவா? அந்த மரமாக இருக்கும், ஒரு வேளை பெருசாக இருக்கு பாருங்க. அந்த மரமாக இருக்கும்னு தோணுது. ரொம்ப நேரமாக நாங்கள் எல்லாருமே அந்த மரம் இருந்த இடத்த தேடிட்டு இருந்தோம். ராகுல் அண்ட் பாலாஜி ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்ததுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே நடந்தது என்னமோ. கேண்டில் ஏற்றி வச்சுருக்காங்க. கேண்டிலா? ஆமாம், எனக்கு கேண்டில் வெளிச்சம் தான் கேட்குது. பயங்கரமான வெளிச்சம் நிறைய இருக்குங்க. கேண்டில் தானே, அது கன்ஃபார்மா? அப்படி தான் தெரியுது. கேண்டிலாக தெரியல, பட் நான் லைட் இருக்குது. அங்கங்கே லைட் மினக்கு தெரியுது. வித்தியாசமாக இருக்குண்ணா. ஆமாம், யாரோ வராங்கண்ணா மணினா. ஆமாம், இந்த காட்டுக்குள்ளே யாருனது யாருன்னா அவனுக்கு வித்தியாசமாக வரானுங்க. ஒரு யார் வண்டியில் வராங்க, பேசிட்டே வராங்க. என்ன பேசுகிறாங்களே புரியல. வாய்ப்பே இல்லையே காட்டுக்குள்ளே வரத்துக்கு. யாரோ 2 வீலரில் இந்த காட்டுக்குள்ளே சுற்றுற மாதிரி எங்களுக்கு சத்தம் கேட்டுச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அந்த சத்தமும் மறைஞ்சிடுச்சு. பார்த்து வந்த மாதிரி தான். ஜீவா, செக்க ஜோதி ஏறிது அந்த இடம். ஆமாம், வித்தியாசமாக இருக்கான். பக்கத்துலேயே இருக்கான். கிளியராக கேட்குது. ஆமாம், அமைதியாயிடுச்சு. ஒரு வேளை நம்ம வந்து தான் தெரிஞ்சிருக்குமோ? இல்லை, லைட்டாக பண்ணல இருங்க. இருட்டிலே மூவ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நினைக்கிறீங்க? இல்லை ஜீவா, சேஃப் இல்லை நினைக்கிறேன் இருட்டில் மூவ் பண்ணுறது. கிட்ட கொஞ்ச நேரம் பேச வேண்டாம். காட்டுக்குள்ள வந்து ஜீவா
நம்ம மூவ் பண்ணுற சவுண்டு கூட கிளியராக கேட்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அமைதியாக மூவ் பண்ணுறது நம்மளுக்கு நல்லது. இப்போ தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஆபத்து. ஏன்னா 2 பேர் இப்போ தனியாக போயிருக்காங்க. அவங்க 2 பேருக்கு என்ன நிலமைன்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு தெரியல. வந்தோம் இப்படியே வந்தோம் நம்ம. நான் வந்து பல மாதம் ஆகுதுடா வேறு. ஐயோ மொத்தம் அப்படியே மாறிட்டு இருக்குது. நடுவில் மழைலாம் பெஞ்சு ஃபுல்லாக போய் புதரா வேறு இருக்குது. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா இந்த வீடியோவில் ராகுல் பார்க்குற நிறைய விஷயங்கள் அவனால் கேமராவில் கேப்சர் பண்ண முடியல. டேய் யாரா அது? இது எங்க? பாருடா. அதற்கான காரணம் அவங்ககிட்ட சரியான லைட்டிங்கும் இல்லை. இந்த ஒரு விஷயத்த அப்போ ராகுலாலையும் அங்கே கவனிக்க முடியல. உனக்கு பண்ண அவன்டா ஆதுரா. அவனா அது? ஏய் மச்சான், அவன் தலையை பார்த்த மச்சான், அவன் ஷோல்டர் பார்த்தேன் நான். சஃப் சட்டை போட்டுருந்தான் அவன் தானே அது. ஆமாண்டா, இப்பயும் அதே ரெட் ஷர்ட் தான் போட்டிருக்கான். தாய்வலி செக் பண்ணலாமா? கிட்ட போய் பார்த்துக்கலாம். ஓயே ஆகணுமா மச்சான்? மச்சான் ப்ளீஸ்டா, ப்ளீஸ் கொஞ்சம் எனக்கு பண்ணி நான் அப்படி தான் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க எங்கிறாங்க? கூட்டம் வந்து பக்கத்துல இருக்க கட்சியில் கட்டிடுவாங்க. என்ன பண்ணலாம்? இப்போ லைட் அடிச்சிடலாமா? கொஞ்சம் ஃபஸ்ட்டு அவங்க அங்கே தான் இருக்கான்னு தெரியல. கன்ஃபார்ம் பண்ணிப்போம். கிட்ட போய் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்போம். பார்த்துலாம் கிட்ட போங்க. அங்கே இருக்கான்னு பாருங்க. அப்புறம் லைட் ஆன் பண்ணுவோம். சிவா அங்கே பாரு, யாரை ஏற்றி வச்சுருக்காங்க. இல்லை அங்கே இல்லை, லைட் ஆன் பண்ணிடலாம். நம்மளுக்கு லைட் ஆன் சத்தியமாக சத்தம். என்னண்ணா இது? சிவா என்ன அண்ணா, கார்த்திகை தீபம் மாதிரி அங்கங்கே விளக்கு ஏற்றிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ளே இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான். காட்டுக்குள் கார்த்திகை தீபமா? வித்தியாசமாக இருக்குண்ணா. ஓ அண்ணா, இந்த மரம் தானே அது? அங்கே பாருங்களேன். இதுதான் அந்த இடம் நினைக்கிறேன். சேம் மரம், எக்ஸாக்டான மரம். அந்த மரத்தில் கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்னவோ இருக்குது அந்த மரத்தில். பிள்ளிச்சுண்ணியம் பண்ணுற பொருள் எல்லாமே இருக்குது. அங்கே பாருங்கள். கிட்ட வாங்க பார்ப்போம். கிட்டமாக பண்ணிட்டு இருக்கேன். சத்தியமாக என்ன பண்ணுறது தெரியல, வித்தியாசமாக இருக்குது. மணிண்ணா பாருங்க, அங்கங்கே மெழுகுவத்தி ஏற்றி வச்சுருக்கேண்ணா. ஜீவா இன்றைக்கி நைட்டு இங்கே ஏதோ பண்ண போகிறான்னு நினைக்கிறான். அது மட்டும் கன்ஃபார்ம். ஆமாம், ஏதோ பெரிய பூஜை செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருக்கான். இன்றைக்கி நைட்டு இங்கே ஏதோ பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அமைதியாக இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. சவுண்ட்ஸ் மட்டும் கேப்சர் பண்ணலாம். நல்லாவே கேட்குதுண்ணா. யாரோ பேசிகிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு சத்தம் கேட்குது. இந்த காட்டுக்குள்ளே பொம்மையெல்லாம் வச்சு என்ன பண்ணுறான் அதெல்லாம் தெரில. ஒரு நேரம் புரியலண்ணா. பாருங்களேன், வித்தியாசமாக இருக்கும். கிட்ட வாங்க, பைக் சேர்த்துவோம். என்னென்னோ வச்சுருக்காங்க மணியண்ணா. கையில் தொடாத தொல்லை பார்க்குறேன். இப்போ ராகுலும் பலதை இப்போ நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும். இப்போது இந்த தான் லைட் விஷன் செட் பண்ணால் நல்லாயிருக்கும் தோணுது எனக்கு. நைட் விஷனை செட் பண்ணிட்டு போயிடலாம் இந்த இடத்துல. ஆனால் இப்போ நம்ம உடனே ராகுலையும் பாலாஜியும் இப்போ நம்ம கண்டே பிடிச்சி ஆகணும். அந்த இடத்துக்கு போயிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம 4 பேர் இருக்கிறது சேஃப். பிரிஞ்சு போவானான்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு. ஆமாம், ஏன்னா ராகுலுக்கு இந்த இடத்த பற்றி நல்லா தெரியும். அவன் தேடி போன இடத்துல அந்த மரத்தை கண்டுபிடிக்காம வேற எங்கன்னா போய் மாட்டிக்க போகிறான். மாட்டிக்கிட்டாங்கன்னு தோணுது எனக்கு. இது வரைக்கும் ஒரு சவுண்டு வரல. நம்ம சொன்னோம் எப்படி நைட் விஷன் செட் பண்ணிட்டு வந்துடுறேன். செட் பண்ணு கேமரா கட் பண்ணுறீங்க. ஓகேடா, செட் பண்ணிட்டேன். இது பாருங்க, ராகுல் பிடிச்சி அவனை இப்போ அங்கே கண்டுபிடிச்சி முடிஞ்ச அளவுக்கு ராகுல் கூட்டின்னு போவான். இங்கே என்ன பண்ணுறான்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சி ஆகணும்ண்ணா. இல்லை ஜீவா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது இந்த இடத்துல. கண்டிப்பாக அப்படி இருக்க தானே செய்யும். என்னண்ணா காட்டுக்குள்ளே அங்கங்கே மெழுகுவத்தி ஏற்றி வச்சிருக்கான். என்ன பண்ணுறான்? என்ன இதை கூட ஓகே நம்ம கண்டுபிடிக்கலாம். நீ இப்போ ராகுலுக்கு பாலாஜிக்கு தெரியணும். ஏதாவது ஒரு பிரச்சனை சவுண்டு கொடுன்னு சொல்லிடுவானா. இது வரைக்கும் எந்த ஒரு அறிகுறியுமே வரல. அவங்க வரல. என்ன கொடுத்து பார்ப்போமா? விசில் வச்சு பார்ப்போம். லைட்டாக விசிலிச்சு பார்க்கலாமா? இது நம்ம கண்டுபிடிச்சா விசில் வச்சு சொன்னோம். ஆமாம் நான் தான் ட்ரை பண்ணுறேன். ஐயோ
வரல விசில் எனக்கு ஆனால் விசில் அடிக்க வர மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியுமா? வித்தியாசமாக இருக்கேன். என்ன விலங்கு நினச்சி போகிறேன்னா நம்ம விலங்கு நினச்சிட்டு சரி வா வா நான் ஃபஸ்ட்டு நம்ம அந்த இடத்துக்கு போவோம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எங்கே நம்ம விட்டோமோ அங்கேயே போய் பார்க்கலாம் வா. பயமாக இருக்குது ஜீவா எனக்கு. ஆமாம் கண்டிப்பாக பயம் இருக்குது தானே செய்யும். கைஸ் இது வித்தியாசமாக பண்ணுறானுங்க இங்கே எதுமோ. லைட்டு கொஞ்சம் பவர வைங்க. இப்போ என்ன ஒரு பிரச்சனை இப்போ நம்மளால் கத்தவும் முடியாது. கண்டிப்பாக நம்ம வந்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணோம். வெறும் சின்ன சின்ன சவுண்ட்ஸ் வச்சு தான் நம்ம போனோம். நம்ம கொடுக்குற சவுண்டு இப்போ ராகுலுக்கு தெரியும். விசில் அடிக்க முடியல. விசில் அடிக்க தேவையில்ல. வேறு ஏதாவது சவுண்டு கொடுத்து நம்ம கண்டுபிடிக்க பார்ப்போம். அந்த வரல விசில் சுத்தமாக. சரிவா ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க ராகுலையா வளர்த்து. சூப்பர். இங்கே வந்தாவே அதனால ஒன்று ஆகுமாடா. டி ராகுல் கூட வாடா நிற்காதடா. என்னடா அது? டேய் இதான் அந்த ஸ்பாட்டு. கேண்டல்லாம் அப்படியே இருக்கு மொத்தா. இங்கே தானே வந்தோம் ஆக்சுவலாக. நம்ம வந்த வழி அந்த பக்கம் வச்சா அப்படியே வந்தோம். அந்த வேலையை வந்தோம். அப்படியே வந்தோம். இப்போ இந்த வெயில் வந்துக்கிறோம் நம்ம வந்து இப்படிக்கா வந்தோம். சம்மந்தம் இல்லாமல் இந்த பக்கத்தில் வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வெயில் வந்தது தெரில. இது ஒன்றுமே புரியல. அப்படி போயிட்டு இப்படிக்கா வருமேடா. பாருடா டே. அப்படியே அந்த சிவப்பு கலர் அந்த இது பச்சா கண்ணி காண்டா ஒரு பொம்மைக்கு. ரீசெண்டாக வந்திருக்கானா கீழே போகிற மச்சான். இப்போ வந்திருக்கேன் மச்சான். இப்போ வந்திருக்கேன். ஏய் பாலாஜி நம்ம பாலி இங்கே வந்துருக்காங்க பாலாஜி. ஐ திங்க் நம்ம தேடி போயிட்டு இருப்பாங்களே தோணுது இப்போ எனக்கு. இப்போ இங்கே வந்துட்டு போயிட்டாங்களா ஒருவேளை? சவுண்ட் விசில் சவுண்டு. யாரு விசில் சவுண்டு தான் கேட்குது. விசில் சவுண்ட் தான் கேட்குது. அப்பா ராகுல் ஐசா கூப்பிடலாமா? ராகுல் தான் கூப்பிடலாமா? இந்த லாங்குவேஜும் பேச முடியாது. அவனுக்கு தமிழ் தெரியுமா இல்லை தெலுங்கு தெரியுமா? என்ன லாங்குவேஜ் என்ன மயிறு எஸ்ஆர்ஹெச்சா மொத்தம் அந்த கதையாக இருக்கு மச்சா இது. ஏய் 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 ராகுல் தானா? ராகுல் தான். இல்லை மாட்டிக்கிட்டா போல இருக்கு. பார்த்தோம் ராகுல தலை இந்த சைடு இருக்கு. பர்றா. சிவப்பு கலர்ல. ஏய் யாரா அது? ஏய் 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 ராகுல ராகுல் அங்கே இங்கே இங்கே தான் சவுண்டு கேட்குது. ராகுல் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். இதானே? ஆமாம் நைட் விஷன். ஆமாம் நாங்கள் செட் நாங்கள் நைட் விஷயம் கஷ்டம் நைட் விஷயம் பார்த்து பார்த்தா நம்பிக்கையே வந்துச்சு எனக்கு. ஒரு கண்டோன்னு அவன் இந்த இடத்துல பயங்கரமாக ரிச்சுவல் பண்ணான் நீ நைட்டு. அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். இன்றைக்கி வந்து இது ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. அதை நம்ம சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணுறான்னு சொல்லி நம்ம கிளியராக நம்ம கேப்சர் பண்ணி முடிச்சு விட்டு தான் ஷோர். நான் நம்ம அந்த சிவப்பு சொக்கா கண்டுபிடிச்சு வச்சோங்களேன். சிவப்பு சொக்காவா? சொக்கா கிடையாது அவன். அது ஒரு உருவம். நான் நம்ம சுற்றி தானே இருக்கான். ஆமாம் நம்ம அவனை பிடிச்சி வச்சுக்கோங்களேன். ஆ கன்ஃபார்ம் சூப்பரான விஷயம் மாட்டோம். கண்டிப்பாக கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்குது. அது மட்டும் உறுதி. ராகுல் ஆனால் இந்த காடு ரொம்ப வித்தியாசமாக இருக்குடா. ரொம்ப சேஃப்னா ரொம்ப சேஃப் கிடையாதுங்க. கிடையாது. நல்லா நமக்கு தான் சேஃப் இங்கே. நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு ஏதாவது பிளான் பண்ணுவோம். நம்ம பிளான் பண்ணால் காருக்கு போயிடலான்னு தோணுது என்னமோ. ரொம்ப லாங் நான் சாப்பிட்டா சொல்கிறேன். கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக நம்ம நடந்துட்டு வந்துட்டோம். காலேஜ் பண்ண பற்றி நீ பிளான் பண்ணிட்டு முடிச்சுட்டு வெளியே போயிடலாம். நானும் ஜீவாவும் அந்த இடத்துக்கிட்ட வரும்போது ஒரு மர்மமான உருவம் எழுந்து நடந்து போச்சு. அதே உருவத்தை தான் ராகுல் பாலாஜியும் பார்த்துருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. அந்த உருவம் யார், எப்படியாச்சும் அதை கண்டுபிடிச்சி ஆகணும்னு நாங்கள் முடிவு பண்ணவே இந்த ஒரு முடிவை எடுத்தோம்.
ஸோ கைஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நிமிஷமாக வந்து நாங்கள் வந்து இங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு எந்த விதமான ஒரு நடமாட்டமோ ஆள் நடமாட்டம் ஒரு ஆக்டிவிட்டிஸுமே இங்கே தெரியல. ஸோ இப்போ நாங்கள் ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்கோம். 4 பேருமே இப்போ நாங்கள் ஸ்பிட் ஆகி போனால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து என்ன நடக்குன்னு சொல்லி நீங்கள் கண்டே பிடிக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து வேறு ஏதோ ஒரு விஷயமும் நடக்குது. ஏன்னா வந்து யாரோ ஆள் பார்த்த மாதிரியும் இருக்குன்றாங்க. அது நாங்கள் வந்து பார்த்தது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான உருவமாக இருக்குது. அது என்னன்னு சொல்லி தெரியல. பட் இப்போ நாங்கள் ஸ்பிட் ஆகி போனால் மட்டும்தான் இங்கே வந்து கிளியராக என்ன நடக்குன்னு சொல்லி இப்போ கண்டுபிடிக்க முடியும். ராகுல், நம்ம ஸ்பிட் ஆகி போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து யாராவது ஒருத்தர் இருக்கிறது வந்து நல்லதுன்னு தோணுது எனக்கு. ஏன்னா இதுதான் வந்து மெயின் பாயிண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு பெருசாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து யாராவது ஒருத்தர் இல்லை இருக்குது. அவனுக்கு இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது, நான் தேவையான ஒன்று இருக்குது. ஆமாம், அவன் எனர்ஜி மாதிரி ஏதோ கன்சியூம் பண்ணுறான். ஐ திங்க் இந்த மரமாக இருக்கலாம். ஏன்னா நான் கேள்விப்படுத்த அப்படி தான். இந்த மரத்துக்கு கீழே வந்து அவன் பொண்ணோட பொண்ணோட ஆன்மாக்காக சொல்லியிருந்தியா? ஆமாம் ஆமாம். எனக்கும் அவனுக்கு இங்கே வந்தால் இல்லை, நான் இருக்கட்டுமா இங்கே? நீ இருக்கியா? நான் இல்லைண்ணா. அப்போ இன்னும் கொஞ்சம் அவனுக்கு கண்டுபிடிச்சாலும் எனக்கு வச்சா இங்கே தான் அவன் சுற்றிட்டு இருக்காங்க. சிவனா இருக்கலாம். இருக்கியா? தனியாக பார்த்து இருப்பியா? பார்த்துக்கலாம், நான் இருக்க வேணாம். பாலாஜி, சேஃபாக இருக்கணும். தனியாக இருக்க முடியுமா உங்களால்? நான் இருக்கேண்ணா, பார்த்துக்கலாம். கன்ஃபார்மாக கரெக்டாக சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து இப்போ நீங்களே இல்லை இல்லை, ஓகே தான். நான் இங்கே இருந்தால் நல்லதுன்னு தோணுது. சேஃபாக இங்கேயே இருக்கட்டும். நம்ம தெரிஞ்சு போய் நம்ம காட்டில் தொலைஞ்சிட்டோம். நம்மளும் டே டைமில் வந்து இருக்கு. டே டைம் நம்மளும் வந்துருக்கோம். ராகுல் இருந்தாலும் இந்த இடத்துக்கு தெரியும். தயவு செஞ்சு ஒரு கால் ஏதாவது ஒரு சவுண்டு கொடுங்க. இப்போ நாங்கள் வந்துடும். விசில் அடிக்கிறது தான் விசில் அடிக்கணும். இல்லைன்னா யாரோ கத்துற மாதிரி நான் சவுண்டு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஆபத்து முடிஞ்சளவுக்கு நீங்கள் சேஃபாக இருங்க. நம்ம இப்போ நம்ம ஃபிட் ஆகி போகிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். மேக்ஸிமம் ரொம்ப வேணாம்னா ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் இந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் போகிறேன். நான் இந்த ஏன்னா கண்டிப்பாக இந்த சரௌண்டிங்ஸ்குள்ளே தான் இருக்கான். அது மட்டும் கன்ஃபார்ம். அதை விட்டும் போக முடியாது. ஓகே சேஃப் ஓகே ஓகே. நான் இந்த பக்கம் போகிறேண்ணா. ஓகே. நான் சைட் போகிறேன். உங்கள் கையில் ரெக்கார்டு பண்ணுறது கேமரா இருக்கா? எங்கிட்ட இருக்கு. நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. சரிண்ணா, ரைட்ண்ணா. பார்த்து பார்க்கலாம். ஆனால் நாங்கள் எடுத்த முடிவு இவ்வளோ பெரிய ஆபத்தில் முடியும்னு அப்போ எங்களுக்கு தெரியலை. கைஸ், இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இங்கே நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு சரௌண்டிங்ஸில் தான் இருக்கான். அது மட்டும் டவுட்டே கிடையாது. இங்கே தான் வந்தாங்க. எங்கே போனவன் தெரில. இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டான வியடான ஒரு காடை இருக்குது. இப்போ வந்து நாங்கள் பாலாஜி அங்கே தண்ணியை விட்டு வந்திருக்கோம். நாங்கள் பிரிஞ்சு ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஆனால் இதுவரைக்குமே எங்கள் கண்ணுக்கு எதுவுமே தெரியலை. அது கூடவே எங்களுக்கு நிறைய பயமும் குழப்பங்கள் தான் ஏற்பட்டுச்சு. முடிஞ்சளவுக்கு எல்லாருமே சேஃபாக இருக்கணும். அவங்க சேஃபாக இருப்பாங்கன்னு சொல்லி தெரியல எனக்கு. அதுவும் ஒரு கவலையாகவே இருக்குது. ஏன்னா அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வேறு. ஆனால் காட்டுக்குள்ளே வந்து வழி மாறி போயிட்டா கண்டிப்பாக நம்ம வெளியிலே வர முடியாது. இந்த காட்டுக்குள்ள எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான்னு சீரியஸாக எனக்கு தெரியல. ஒரு பெரிய மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. அண்டு போக போக உள்ள போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக அது டார்ச் எரிய மாட்டேங்குது. இந்த வழி எங்கெங்கே போகுதுன்னு தெரில. நான் பாட்டு இந்த வழியை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். இந்த நேரத்தில் பாலாஜி தனியாக இருக்கும்போது தான் இந்த ஒரு விஷயமும் நடந்துச்சு. ஏதோ ஒரு அமானுஷத்தினால பாலாஜி கட்டுப்படுத்தின மாதிரி நடந்து கொண்டுட்டு இருந்தான். ஆனால் இந்த விஷயம் எங்களுக்கு அப்போ யாருக்குமே தெரியலை. இந்த இடத்துல ஏதாவது அனிமல்ஸ் இருக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. நீங்களே பாருங்களேன், எவ்வளோ ஒரு அடர்ந்த காடாக இருக்குது. எந்த ஒரு சத்தமும் கேட்கல, அமைதியாக இருக்குது.
கன்ஃபார்ம் மனப்படையில ஏதோ சுற்றிட்டு இருக்கான்ற ஒரு விஷயம் நிச்சயம் எனக்கு தெரியும். டார்ச் வெளிச்சுமே தெரியல. அதே சமயம் ரொம்ப தூரமாகவும் போயிடக்கூடாது. ரொம்ப தூரமாக போனாலும் கஷ்டமாயிடும். தனியாக இருக்குது என்னமோ ரிஸ்க்குன்னு தோணுது. வாங்க, பார்த்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. அங்கே போகிறது நமக்கு நல்லதும் கூட. ராகுல் நினச்சுன்னா பயமாக இருக்குது. ஆனால் ராகுல்னால் சம்டைம்ஸ் வழி தவறி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வழி போகிறது போகணுமாயி எனக்கு தெரியலையே. குறிப்பிட்ட நேரத்தில் அந்த மரத்துக்கிட்ட வரணும்னு நாங்கள் முடிவு பண்ணவே நாங்கள் எல்லாருமே அந்த மரத்துக்கிட்ட வர ஆரம்பித்தோம். ஸோ கைஸ், சுற்றி தண்ணி வரைக்கும் இங்கே ஏதோ நடமாட்டிருக்கு. அது மட்டும் நல்லாவே தெரியுது. பட் கிளியராக என்னன்றதுன்னு தெரியல. சிவா போனால் வேறு பேர் கனெக்ட் ஆகாதாங்க. ஆமாம், ஃபாலோ பண்ணுறது பயங்கரம் தெரியுது. பாலாஜி இங்கே டேய் இங்கே தானே இருந்தான் அவன். டேய் பாலாஜி லைட் இல்லை, லைட் இல்லை கைஸ். பாலாஜி, ஒன்றும் லைட் இல்லைண்ணா. டேய் எங்கேயா போனா அவன்? டேய் ராகுல் ஊழல் இல்லையா? இந்த மாதிரி இருந்துச்சு. சொன்ன நம்ப மாட்டீங்க. ஃபுட்டேஜ் செக் பண்ணுங்க. நானும் சேம் அது சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக சொல்லியிருப்பேன். என்ன சொன்னீங்க? அதான் ஃபாலோ பண்ணுற ஃபீல் இருக்கு. ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருந்துச்சு. டேய் பாலாஜி வாய்ஸ் கேட்குதா? கேட்குது. தூரத்தில் கேட்குது. இன்சைட்னு கேட்குது. எங்கே போவா? பின்னாடி தான் கேட்குது. பாலாஜி, பாலாஜி, பாலாஜி அப்புறம் பாலாஜி நினைக்கிறது. பாலாஜி 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 தானா? பாலாஜி டேய் மொத்தம் டிக்கெட் தனியா போற பாலாஜி. எங்க போறா போ? எங்க ஓடுறாங்க? நான் இந்த மாதிரி தான் வந்தேன். ஐயோ இங்கே தானே இருக்கும். இங்கே தானே வெயிட் பண்ண சொன்னேன். நம்ம அவனை எங்கேயும் போகணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டு வந்தேன். நான் அத்தனை முறை சொல்லிட்டு இருந்தேன். காட்டுக்குள்ள சாதாரண விஷயம் இல்லை. தேடவே முடியாது அவனை. லாஸ்ட் டைம் வந்து சம்மந்தமே ஒரு மரத்துக்கிட்ட போய் வாங்கிட்டு இருந்தான். ஏய், எக்ஸாக்டாக 4 மணி வரும் அதான் பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் பண்ணுறது ஒரு மாதிரி லாஃபாக சிரிச்சு இதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஏய், இது ட்ரம் சொல்லி தான் சத்தம் கேட்குறாங்களா? தூரத்தில் கேட்குதுண்ணா. கேட்குது என்னன்னு கேட்குது. ரொம்ப தூரத்தில் கேட்குறா. நம்ம எவ்வளோ சுற்றி போயிருக்கோம்? மழை ஒரு இருக்குல்ல. 5 நிமிஷம் கூட இருக்காது. அவ்வளோ தூரம் எப்படி போயிருக்க முடியும் அவனால்? என்ன பண்ணுறது? பாலாஜி கண்டுபிடிச்சு அவனை வைப்போம். இப்போ ஒரு வாட்டி அவன் பொசஸ் ஆனது. ரெண்டாவது வாட்டி நான் அண்ணா கூட வந்தப்போ இன்னொரு இடத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடம் நான் காட்டுறேன். நீங்கள் அங்கே போங்க. இன்னொரு இடத்துக்கு நான் போகிறேன். இவரும் இன்னொரு இடத்துக்கு போகிறோம். கரெக்டாக இருக்கும். ஓகே தான் மணிண்ணா. நான் சேஃப். எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இல்லை எனக்கு ஓகே தான். பாலாஜி கண்டுபிடிச்சா உடனே வந்துருங்க. எல்லாரும் இங்கே இந்த இடத்துக்கு வந்துருங்க. ஒரு செகண்ட் வேஸ்ட் இந்த இடத்துக்கு வந்துருக்கு. இந்த இடத்துக்கு வந்துருக்கு. இந்த இடத்துக்கு வந்துருக்கு. இந்த இடத்துக்கு வந்துருக்கு. நீங்கள் போங்க. நேரம் போங்க. இந்த பக்கம் பாலாஜி இருக்கும். லாஸ்ட்டாக பொசஸ் ஆனா நான் ஓடிடுறேன். நீங்கள் அங்கே போயிடுங்க. ஸ்ட்ரைட்டாக லாஸ்ட் ஓடிடுறேன். ஓகே ஓகே. கரெக்டாக திரும்பி சொல்கிறேன். 10 நிமிஷம் கத்தனா கேட்குற டிஸ்டன்ஸில் இருக்கலாம். ஆமாம், வந்துடலாம். 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் பாலாஜோட வாங்க. யார் இருந்தாலும் பாலாஜோட வாங்க. பாலாஜி எங்கே போயிருப்பான்ற ஒரு பயத்திலேயே நாங்கள் 3 பேருமே பாலாஜியை தேட ஆரம்பித்தோம். பாலாஜி ஏய் பாலாஜி டேய் பாலாஜி ஐஸ், இந்த இடமும் ரொம்ப வியர்டாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் நினச்சது தான் கண்டிப்பாக யாராச்சும் இந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். பாலாஜி, பாலாஜி இங்கே தான் வந்தோம்.
டைம் இங்கே தான் உட்காந்து இந்த மரத்தை பார்த்துட்டு இருந்தான். ஏய் ஷிட், நாங்கள் வரப்போ இந்த வழியாக தான் நாங்கள் வந்தோம். ஆனால் பட் லிட்டரலாக எனக்கு அந்த வழி நான் மறந்துட்டேன். எப்படி மறந்து தெரியல. ஆனால் பாலாஜி மறுபடியும் இங்கேயே வந்திருக்க விஷயம் அப்போ எங்களுக்கு தெரியலை. எப்படி மாட்டிக்கிட்டானு இல்லைன்னு சொல்லி தெரியலையே. பாலாஜி டேய், பாலாஜி கை பாலாஜி இங்கே தான் இருக்கியாடா? எந்த ஒரு விஷயம் பாலாஜிக்கு நடக்கவே கூடாதுன்றதுக்காக அவனை தேடிட்டு இருந்தோமோ அந்த ஒரு விஷயம் அவனுக்கு இப்போ நடக்க போகுது. ரொம்ப நேரமாக அந்த மர்ம நபர் பாலாஜிக்கு இந்த ஒரு சடங்கை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனாலேயே இந்த வீடியோவை கொஞ்சம் நாங்கள் வேகப்படுத்தி காட்டுறோம். ஏதோ ஒரு மர்மமான பொம்மையை எடுத்து அந்த பொம்மைக்கு செய்த பூஜையை பாலாஜிக்கும் செஞ்சு பாலாஜி கையில் இருந்த காப்பை எடுத்து அந்த மர்ம நபர் ஏதோ ஒரு சடங்கை செய்ய ஆரம்பித்தார். இந்த நேரத்தில் தான் நான் அந்த இடத்துக்கிட்ட வந்தேன். யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. யாரோ உட்காந்துருக்க தெரியலையே. சவுண்டு கேட்குதுக்கா.
என்னண்ணா பாலாஜி ஜீவா ஜீவா ராகுல் ராகுல் பாலாஜி ஏந்திரா பாலாஜி பாலாஜி அவன் எவனோ ஒருத்தன் இவன் ஏதோ பண்ணிட்டான் இவன் எவ்வளோ கழுத்து நிற்கும் நான் பார்த்துருங்க பாலாஜி 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 ஒன்றும் இல்லை பாலாஜி எழுந்து பாலாஜி ஆனால் இதெல்லாம் என்ன இது பாக்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கு இந்த பொம்மை பாலாஜி 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 எழுந்துடா பாலாஜி கழுத்தடா ஒண்ணு இல்ல பாலாஜி 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 ராகுல் கவலை இவனை ஏதோ பண்ணிட்டான் ராகுல் இவனை ஏதோ பண்ணிட்டான் அது மட்டும் நல்லா தெரியும் பாலாஜி ஒண்ணு இல்ல ஜீவா ஏதோ பண்ணிட்டான் இவனை ஒண்ணு இல்ல பாலாஜி எழுந்து பாலாஜி 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 ஒண்ணு இல்ல என்னாச்சு பாலாஜி வரலையா டேய் பாலாஜி ஒண்ணு இல்லடா ஒண்ணு இல்லடா தூக்கு ஒண்ணு இல்ல பாலாஜி ஒண்ணு இல்ல பாலாஜி பாலாஜி ஏந்திரா பாலாஜி இங்க போறோம் டேய் போற பாலாஜி இங்க பாரு ஒண்ணு இல்ல இங்க பாரு இல்லடா பாலாஜி இங்க பாரு ராகுல் இந்த பொம்மை ஏசா ஏதோ பண்ணாம நல்லா பார்த்தேன் இந்த பொம்மை ஏசா ஏதோ பண்ணிருக்கான் பேசலாம் எரிச்சி ஆகணும் இந்த பொம்மையை இந்த பொம்மை ஏசா ஏதோ அவனை சூனியம் பண்ணிருக்கான் அவனுக்கு போற போக்குல அவனுக்கு ஏதோ ஆயிடும் அது கூட கன்ஃபார்மா தெரியும் இந்த பொம்மை எரிக்கலாம் அவன் சேஃப் கிடையாது இந்த பொம்மை பண்ண எரிச்சு அவனுக்கு இல்ல அவன் செத்து போனல அவனோட பொண்ணு வந்து இந்த மத்திக்கிறதா பகச்சாங்க சொல்லப்படுது அது இல்லாம அவனுக்கு ஒரு உடம்பு தேவைப்படுது அவன் ஒரு பொம்மைக்குள்ள அந்த பொண்ணு வாழ்ந்துட்டா சொல்லப்படுது என்ன பண்ணானே தெரியல நான் ஒரு 10-20 இந்த எரிச்சு அவன் பாதி எரிக்கூடாதுன்னா அவன் அதை வச்சு பெருசா பிளான் பண்ணிருக்கான் அது இருக்கவே கூடாது அவனை அதை வச்சு தான் பண்ணாம இருக்கவே கூடாது ஏன் அடிக்கிறீங்க நடுவில் போடாம முன்னாடி இதனாலதான் அவனுக்கு இந்த பிரச்சனையே இப்போ பயங்கரமா இருக்கு வித்தியாசமா இருக்கு அவன் தான் ஆக்சுவலா அந்த புண்ணாமா பண்ணலாம் மச்சாடே இங்க பாருடா ஒண்ணு ஆகாது ஆனா சத்தியமா நீங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்து இந்த அந்த நெகட்டிவ் வைப் இருந்திருந்தா அது பாத்துருப்பாங்க எல்லாரும் பாத்துருப்பாங்க கண்டிப்பா பாத்துருப்பானுங்க இது எப்படி இதே மச்சி இது ஒரு செகண்ட் இது ஆக்சுவலா வந்து வாண்டாலே எந்த மாதிரி ஃபீல் ஆச்சு நீங்க நிக்கிற குப்புனி எரியுது நீங்க எரிய வைக்க வேண்டியது ஆக்சுவலா அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா எரியுதுனா இது சம்திங் ராங்கா ஃபீல் ஆகுதுனா இது அங்கேயே அஜய் சார் எரிஞ்சிது அவர் அழைச்சாரு மறுபடியும் எரிஞ்சிது அவர் மந்திரம் போட்டுறான் மந்திரம் போட்டுறான் இங்க போயில ஃபர்ஸ்ட் இங்க இருக்க சேஃபே கிடையாது இப்போ உடனே கல்யாணம் गाइस இந்த வீடியோ இதோட புடிச்சிக்கிறேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துறோம் சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு வந்து உங்களோட மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுங்க சோ இதோட நெக்ஸ்ட் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடியோல சந்திப்போம் அந்த பொம்மையை அங்கேயே எரிச்சதுனால பாலாஜிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாதுன்னு நினச்சேன். ஆனால் இதுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சது. பாலாஜி வீடு வந்துச்சு பாலாஜி. ஓகேவா? எல்லாம் ஓகே தானே நீங்கள் இப்போது? ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை பாலாஜி, பயப்படாதீங்க, எதுவும் கிடையாது, சேஃப் தான். வந்துடுச்சு பாருங்க, பார்த்து போயிடுவீங்களே இங்கேருந்து. சேஃப் பாலாஜி. இதுக்கப்புறமா பாலாஜிக்கு என்ன ஆச்சுன்ற விஷயத்தை பற்றி ராகுல் அவரோட சேனலில் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுவார். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.
டேக் கேர் கைஸ்.